சவுக்கு சங்கர் வந்து சிறையிலிருந்து வெளியே வருவாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? விஜய்க்கு கூட ஆதரவா நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்குமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு பத்திரிகையாளரும் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. உங்களை போன்ற ஒரு சிலர் மட்டும் பேசுறாங்க. இப்போ இபிஎஸ்ஸாவது கொஞ்சம் பேசிட்டு இருந்தார், இப்போ அவரும் அமைதியான ஒரு நிலையில இருக்கிற மாதிரி. இப்போ உங்க நேர்காணல் மூலியமா தான் நிறைய விஷயங்கள் வந்து சவுக்கு சங்கர் பத்தியே தெரிவித்து. இப்போ அதை சமீபத்தில் ஒரு நேர்காணல் பார்த்துரும். அதில் வந்து அவரே வந்து சொன்னதா ஒரு செய்தி கேள்வி பேசாம கவர்மெண்ட் வேலையை செஞ்சிருக்கலாமோ, அப்படி இருந்தா நம்ம அம்மாவாவது காப்பாத்திருக்கலாம் அப்படின்னு ரொம்பவே அந்த ஆபீஸா இருக்கு சார். எல்லாருமே எல்லா தனி மனிதர்கள் ஒரு சில பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கும். நீங்க வந்து யூ ஆர் நாட் அ மேன் ஆஃப் அயர்ன், ரைட்? நம்ம வந்து we are made of flesh and blood. இப்போ நம்மளுக்கு அந்த வழிகள் வரதான். அவங்க அம்மா வந்து பெங்களூர்ல தான் இருந்திருப்பாங்க. அதனால் பெங்களூர்ல இருந்து ஆந்திரா வழி போயிருக்க வாய்ப்புகள். பட் எனக்கு வழக்கறிஞர் சொன்னது எனக்கு முன்பே தெரியும். அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தாருன்றது தெரியும். வரும்போது தான் கைது செய்யப்பட்டாருன்னு எனக்கு. எல்லா கேஸும் வந்து ஒன்று சுப்ரீம் கோர்ட்டில் நிறுத்தி வைக்க கொடுக்க, இந்த பெயில் கேஸும் ஸ்டேல. இப்போதான் குண்டாஸ் மட்டும்தான். இப்போ எதுவுமே முடியல. ஒரு தனி மனிதனால் முடியும். திமுக தோக்கடிச்ச முடியுமா? நான் முடியாது. அந்த சிறிய தனிநபர் ஏற்படுத்துகிற ஒரு விமர்சனத்தை கூட என்னால் தாங்க முடியல. எவ்வளவு மோசமான அரசுன்னு சொன்னாங்க. வரும்போது அவங்களோட மாரல் வந்து டவுன் ஆயிடும். இனிமே இங்க இருக்க வேணாடா, நம்ம எதுக்கு கேஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வெளில போவோம். அப்படி இல்லைன்னா சரி இங்கே இருக்கலாம்னும் போது மறுபடியும் அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட் உறுதி அப்படின்றத அந்த செய்தியை சொல்றாங்க. சவுக்கு மீடியா அங்கே போனால் நமக்கு ஏதாவது கேஸ் போடுவாங்க, உள்ள தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுல அதுதான் அவங்களுடைய. நான் வந்து சவுக்கு மீடியாவில் இருந்தேன், ஏப்பா என்ன வேணா பண்ணின்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி இப்போ வரைக்குமே திமுக வந்து பத்திரிகையாளர்களாக வந்து நாங்கள் ஒரு நண்பன் மாதிரி தான் நான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்காங்க. நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவுக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆமாம் சொல்ல, நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க பத்திரிகை, அவங்க வேலை செய்கிற பத்திரிகைகளை விட திமுகவுக்கு அவங்க ரொம்ப லாயலாக இருக்காங்க. அது என்ன காரணம்? காசு தான் காரணம். வேற என்ன காரணம்? அது காசு, வெளிநாட்டு டூரு, சில பேருக்கு வந்து ஆடம். இன்கேஸ் வந்து இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனால் இப்போ திமுக குறித்து எந்த ஒரு விமர்சனம் வந்து வரவே விடாத மாதிரி பார்த்துப்பாங்க. அது ஃபார்ம் ஆகாது. எதுக்கு நீங்கள் அதை பற்றி பேசிட்டு உறுதியாக ஃபார்ம் ஆகாது. மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. தோழர் வணக்கம். தோழர் வணக்கம் தோழர். எப்படி தோழர் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தோழர். இந்த எலெக்ஷன்லாம் முடிஞ்சிருச்சு தோழர். இப்போ சவுக்கு சங்கர் வந்து சிறையிலிருந்து வெளியே வருவாரா? அதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? தெரியல தோழர். இப்போ குண்டாஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் ஹேபியஸ் கார்பஸ் போட்டிருக்காங்க. அந்த வழக்கு வந்த பிறகு தான் என்னன்றது. இப்போ விஜய்க்கு கூட ஆதரவா நிறைய பத்திரிகையாளர்கள் பேசுறதை நம்மளால பார்க்க முடியுது. இப்போ வரைக்குமே வந்து சவுக்கு சங்கருக்கு ஆதரவா எந்த ஒரு அரசியல் கட்சியும் இல்லை எந்த ஒரு பத்திரிகையாளரும் பேசுறது நம்மளால பார்க்க முடியுது. உங்களை போன்ற ஒரு சிலர் மட்டும் பேசுறாங்க. அதுக்காக கேட்கணும். அதான் தோழர், தனக்கு வரும்போது தான் அது தெரியும் அவங்களுக்கு. எப்போ வந்து அதாவது ஜெர்மன்ல ஒரு பழமொழியா ஒரு போயம் இருக்குன்னு நினைக்கிறேன். நாசி வந்து என் தெருவுக்கு வரும்போது நான் கண்டுக்கல, என் தெருவில் யாராவது தானே தூக்கிட்டு போறாங்க அப்படின்னு நினைச்சாங்க. அதுக்கடுத்தது நாசி வந்து என் பக்கத்து வீட்டை தூக்கிட்டு வந்து அங்க இருந்தவங்களை தூக்கும்போது நான் எதுவும் கண்டுக்கல, பக்கத்து வீட்டுக்கு தானே போச்சு அப்படின்னு. ஒரு முறை நாசி என் வீட்டுக்கு வந்து என்னை தூக்கும்போது மற்ற யாரும் என்னை கண்டுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்கவுங்களுக்கு வரும்போது தான் தெரியும். பட் அது ரொம்ப ஆபத்தானது. எல்லாருமே ஒரு சிவில் சமூகத்தில் இருக்கிற எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டியது. யாருமே குரல் கொடுக்கல. மனசாட்சி உள்ளவர்கள் அதை பற்றி பேசிட்டு. இப்போ இபிஎஸ்ஸாவது கொஞ்சம் பேசிட்டு இருந்தார், இப்போ அவரும் அமைதியான ஒரு நிலையில இருக்கிற மாதிரி தெரியுது. இல்லை தோழர், இப்போ வழக்கு இருக்குது. வழக்கு அது எப்படியா இருந்தாலும் நீதி வெளில தானே செய்யும். இப்போ எலெக்ஷன் வரைக்கும் அவர் வந்து அது அதிமுக இருக்கட்டும் இல்லை திமுக இருக்கட்டும் அவங்க வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்படி நீங்க நினைக்கவே கூடாது. ஒரு தனி மனிதர் இந்த ஒட்டுமொத்த தேர்தலை மாற்றி அமைச்சிருவாருன்றதுல அதுவே தப்பான. அது எப்படி முடியும்? புரியுதுங்களா? அது வந்து அது வாய்ப்பு கிடையாது. ஆனா இவர்கள் அந்த குறைந்தபட்ச விமர்சனம் இருக்குல்ல, அது கூட ஏத்துக்கிறதுக்கு தயாராக இல்லை இந்த அரசு. அது அப்படிதான் புரிஞ்சுக்கணும். அவரால் ஒட்டுமொத்த சமூகத்தையும் மாற்றி அதிமுக ஜெயிக்க வச்சு திமுக தோக்கடிச்ச முடியுமா? நான் வரல, முடியவே முடியாது. எப்படி ஒரு தனி மனிதனால் முடியும்? அப்படின்னா அவர் வந்து இந்த அரசியல் கட்சிகள்லாம் கோயில் கட்டி எங்கேயோ தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்குங்களா? அப்படி கிடையாது. அப்படி வந்து ஒரு பெரிய அரசியல் மாற்றத்தை ஒரு தனி நபரால் உருவாக்கி விட முடியாது. ஆனா
அந்த சிறிய தனிநபர் ஏற்படுத்துகிற ஒரு விமர்சனத்தை கூட என்னால தாங்க முடியலன்னு வச்சுக்கோங்க. அது எவ்வளவு மோசமான அரசுன்ற நான். இப்போ எங்க தலைவர் மீது எவ்வளோ தாக்குதல் நடக்குதுல, எக்கச்சக்கமான தாக்குதல், தனி மனித தாக்குதல்ல இருந்து பொருளாதார தாக்குதல் வரையும் நடக்குது. பட் ஹி இஸ் கீப்பிங் குவைட். அது ரியாக்ட் பண்றதே இல்லை. ரைட்டுங்களா? ஆனா இங்க வந்து ஒரு சின்ன ஒரு சின்ன மனிதர் ஒரு சின்ன விமர்சனத்தை பண்ணால உடனே தூக்கி ஜெயில போடு அப்படின்றது எந்த சகிப்புத்தன்மை, எந்த அளவுக்கு அந்த டாலரன்ஸ் லெவல் இருக்கு உங்கள்ட்ட? இல்ல இப்ப அவங்க பர்சனலா பேசுறது கூட வெளியே தெரிஞ்சு அவர் வந்து சொல்லிடுறாரு. சோ இதன் காரணமா கூட இல்ல அப்படி இல்ல தோல, அது பேசிட்டு போற என்ன தப்பு இருக்கு? சரிங்க அப்படின்னா இல்ல மறுப்பு தெரிவிச்சுட்டு போங்க, இல்லைன்னா அதை கண்டுக்காம விட்டுருங்க. அது எதுக்கு நீங்க பெருசா இருக்குறீங்க? ஆக்சுவலா இப்போ உங்க நேர்காணல் மூலியமா தான் நிறைய விஷயங்கள் வந்து சவுக்கு சங்கர் பத்தியே தெரிவித்து இப்போ அது சமீபத்துல ஒரு நேர்காணல் பார்த்திருந்தோம். அதுல வந்து அவரே வந்து சொன்னதா ஒரு செய்தி கேள்விப்பட்டிருந்தோம். பேசாம கவர்மெண்ட் வேலையை செஞ்சிருக்கலாமோ, அப்படி இருந்தா நம்ம அம்மாவாவது காப்பாத்திருக்கலாமோ அப்படின்னு ரொம்பவே அந்த மனமருந்திலாம் பேசியிருக்காரு. ஸோ அது இன்னும் அந்த மன உளைச்சலுக்கு அவருக்கு இருக்கா? ஆபீஸா இருக்கு தோழர். எல்லாருமே, எல்லா தனி மனிதர்களுமே ஒரு சில பாதையை நம்ம தேர்ந்தெடுக்கல. எல்லாருமே ஒரு தேவில். இப்ப எங்க தலைவர் வந்து இவ்வளவு நாள் சினிமாவை அவர் நேசிச்சு தான் போயிருக்காரு. அதுக்கடுத்து அங்கேருந்து நம்ம அரசியல் பாதையை தேர்வு பண்ணி போவோம்னு சொல்லிட்டு போவோம். எல்லாருமே, நீங்களும் சரி நானும் சரி, எல்லாருமே தன்னுடைய நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிப்போம். ஒரு சில பேரை தவிர பெரும்பாலானோர் நம்ம வாழ்க்கையை நம்ம தான் தீர்மானிக்கும். இந்த வழியில போகும்போது இதுக்கே உள்ள லாபம் நட்டங்கள் நிறைய இருக்குல்ல, இதுல நட்டங்கள் நிறைய இருக்குது. அது அவருக்கும் தெரியும். ஆனா அந்த நேரத்துல நீங்க வந்து யூ ஆர் நாட் அ மேன் ஆஃப் அயர்ன், ரைட்? நம்ம வந்து we are made of flesh and blood. அப்ப நம்மளுக்கு அந்த வழிகள் வரதானே செய்யும். இப்போ வரைக்குமே அவர் அரெஸ்ட் பண்ணது வந்து ஆந்திரால வந்து தான் கேள்விப்பட்டிருக்கோம். அப்ப சமீபத்தில் அந்த நேர்காணல் பார்க்கும்போது அவர் வந்து அவங்க அம்மாவை பார்த்துட்டு வரும்போது தான் அரெஸ்ட் பண்ணதா சொல்லியிருந்தேன். அது எது தோழர் உண்மை? தோழர் எனக்கு வந்துட்டு அது அவங்க அம்மா வந்து பெங்களூர்ல இருந்தாங்களா, எங்க இருந்தாங்க? பெங்களூர்ல தான் இருந்திருப்பாங்க. அதனால பெங்களூர்ல இருந்து ஆந்திரா வழி போயிருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் எனக்கு வழக்கறிஞர் சொன்னது எனக்கு முன்பே தெரியும். அந்த அம்மாவை பார்த்துட்டு வந்தாருன்றது தெரியும். வரும்போது தான் கைது செய்யப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது. அது முன்னாடியே பார்த்துட்டு வந்துட்டாரு அப்படின்றது சொன்னாங்க எனக்கு. ஓகே சார். சமீபத்தில் எஸ்எஸ்சி அவர்கள் வந்து ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார். அதுல வந்து அந்த திமுக வந்து அந்த கைவந்த கலை, அந்த கேரக்டர் படுகொலை பண்றது வந்து சொல்லியிருந்தார். அதை நம்ம விஜயா எடுத்துக்கலாம், இல்ல இப்போ சவுக்கு சங்கரா எடுத்துக்கலாம், ஏன் சீமானை கூட எடுத்துக்கலாம். அவள் வந்து பயங்கரமா அந்த கேரக்டரை வந்து தப்பா மக்கள்கிட்ட வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அது இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. அது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ வரைக்குமே சவுக்கு சங்கர் ஒரு பத்திரிகையாளர்களும் பாக்குறதும் தவிர அவர் வந்து மக்கள் கிட்ட, அந்த மற்ற கட்சிகள்கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் அதெல்லாம் பண்றாரு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாக்கி இருக்காங்க. இவங்களுக்கு என்ன தோழர், எல்லாரும் சொல்றதும் இப்போ நாளைக்கு நீங்கள் ஏதாவது கவர்மெண்ட்டுக்கு எதிராக நிறைய பேசுனீங்கன்னா நீங்களும் காசு வாங்கி எதிர்கட்சிகிட்ட காசு வாங்கிட்டு தான். இது ரொம்ப சரி, உங்களுக்கு ஒரு 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 தகவலை தரவுகளோடு நிறுவுறதுக்கு உங்களுக்கு டைம் எடுக்கும். இந்த ரெண்டாவது நீங்க படிக்கணும். அதுக்கப்புறம் அதை வந்து ரிலேட் பண்றதுக்கு நீங்க வந்து சிந்திச்சு கனெக்ட் பண்ணணும். இப்படி எல்லாம் பண்ணாம நேரடியாக அவதூறு பேசுறதுக்குல அதுக்கு நீங்க எதுவுமே ஹோம்ஒர்க்கே பண்ண வேண்டியது இல்லை. டப்புன்னு அவதூறு அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம்ல. அப்ப பார்வையாளர்களும், நான் சொல்றது பெரும்பாலானர் வந்து இல்லடா இது பொய்யா இருக்கும்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர் இது உண்மைன்னு நம்புவாங்க. அது அக்ராஸ் த ஸ்டேட், எல்லா லேயர்லயே உள்ளவங்களும். ஒரு சில பேர் ஓகே இது உண்மையா இருக்கும் போல இருக்குன்னு நினைப்பாங்க. ஒரு சில பேர், பல பேர் வந்து இது பொய்யாதான்ப்பா இருக்கும், வாய்ப்பு இல்லை அப்படின்றதையும் நினைப்பாங்க. மக்களை வந்து ஏதாவது ஒரு சின்ன பர்சன்டேஜ் மேல நீங்க காயப்படுத்தி விட்டுலாம்ல. ஏற்கனவே சவுக்கு சங்கர் மேல இருந்த அந்த கேஸ் எல்லாம் வந்து அவரே வந்து பாதி வந்து முடிச்சிட்டாரு. இப்போ புதுசா குண்டாஸ் வந்து போட்டிருந்தாங்க. இப்போ லியோ அவர்கள் முடிக்கல. எல்லா கேஸும் வந்து ஒண்ணு சுப்ரீம் கோர்ட்டால நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு, ஸ்டே கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பெயில் கேஸும் ஸ்டேல இருக்கு. இப்பதான் குண்டாஸ் மட்டும் தான் இப்போ எதுவுமே முடியல. ஓகே. அதே மாதிரி நிதிஷ் அவர்கள் மேலேயும் வந்து ஒரு 20 வழக்குகள் மேல இருக்குன்னு வந்து சொல்றாரு. அவர் மேல எதுக்கு தொடர்ந்து 20 வழக்குகள் வந்து போட்டிருக்காங்க? அதான் தோழர், இப்ப நீங்க வந்து அந்த பையன் வந்து என்னன்னா சவுக்கு சங்கரோடைய சேனல் வந்து நடக்கூடாது. ஓகே. அது அவங்களுக்கு வந்து டார்கெட்னு வைங்களேன். இப்போ அதுல வேலை செஞ்ச கேமராமேன், எடிட்டரு, அதுக்கப்புறம் அங்க இருந்த ஒரு பையன், பேசின ஆங்கர்ஸ் எல்லாரையும் நீங்க கேஸ் போட்டு உள்ள தள்ளுறீங்கன்னு வைங்களேன். ஒன்று அவங்கள்ட்ட அடுத்தது இதுல இருந்து வெளியில வந்துருவாங்க, பெயில் எடுத்து வந்துருவாங்க. ஒன்று. ரெண்டாவது வரும்போது அவங்களோட மாரல் வந்து டவுன் ஆயிடும். இனிமே இங்க இருக்க வேணாண்டா, நம்ம எதுக்கு கேஸ் எல்லாம் சந்திச்சுட்டு வெளில போவாங்க. அப்படி இல்லைன்னா சரி இங்கே இருக்கலான்னும் போது மறுபடியும் அவங்களுக்கு இது மாதிரி த்ரெட் உறுதி அப்படின்றத அந்த செய்தியை சொல்றாங்க.
இப்போ இங்கேருந்து வெளில போனாலும் பிரச்சனை வரும். நான் வந்து சவுத் மீடியாவில் இருந்தேன், ஏப்பா என்ன வேணாம் பண்ணின்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அது மாதிரி அவருக்கு அதே மாதிரி புதிய ஆட்கள் வர்றாங்கன்னும் போது எதுக்குடா சவுத் மீடியா, அங்கே போனால் நமக்கு ஏதாவது கேஸ் போடுவாங்க, உள்ள தள்ளுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுல அதுதான் அவங்களுடைய அல்டிமேட். ஆனால் இப்போ வரைக்குமே திமுக வந்து பத்திரிகையாளர்களாக வந்து நாங்கள் ஒரு நண்பன் மாதிரி தான் நான் சொல்லி எல்லாருக்கிட்டையும் பேசியிருக்கேன். நிறைய பத்திரிகையாளர்கள் வந்து திமுகவுக்கு நண்பர்களாக தான் இருக்காங்க. ஆமாம் சொல்ல, நண்பர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை செய்யற பத்திரிகைகளை விட திமுகவுக்கு அவங்க ரொம்ப லாயலா இருக்காங்க. ஓகே, அது என்ன காரணம்? காசு தான் காரணம், வேற என்ன காரணமா இருக்கு? காசு, வெளிநாட்டு டூரு, சில பேருக்கு வந்து ஆடம்பர பங்களா, அது மாதிரிலாம் கொடுத்தா வந்து நீங்க வந்து எப்படி இருப்பீங்க? புரியுது. இப்போ இன்கேஸ் வந்து இப்போ இந்த திமுக கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் ஆனா இப்போ திமுக குறித்து எந்த ஒரு விமர்சனமும் வந்து வரவே விடாத மாதிரி பார்த்துப்பாங்க. அது ஃபார்ம் ஆகாது. எதுக்கு நீங்க அதை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? உறுதியா ஃபார்ம் ஆகாது. ஓகே, இப்போ அதே மாதிரி சவுக்கு சங்கரோட உயிருக்கும் ஆபத்துன்னு வந்து சொல்றாங்க. ஃபார்ம் ஆகாது தான், ஆனா அப்படி இல்லை, ஆகாது, ஃபார்ம் ஆகாது. அந்த கேரண்டியை வந்து தமிழக மக்கள் நமக்கு கொடுத்துருக்காங்கன்னு தான் பொறுத்திருந்து பார்ப்போம் தோழர் என்ன நடக்குதுன்ட்டு. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் தோழர். ரொம்ப நன்றி தோழர்.